என்னை சர்வல கரத்தில் பிடித்தென்னை நடத்துகின்றார் தினம்தோறும். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் பாட்டினாலும். வீழுவதும் இல்லை நான், வீழுவதும் இல்லை நான், சபலம் அநேகம் வந்திட்டாலும். என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. சீறி நின்றாலும் சத்துருக்கள் பின்னால் நெருங்கினாலும். செங்கடல் நடுவே செம்மண் பாதை அமைத்து அக்கறை சேர்ப்பார் ஜெயத்துடன். செங்கடல் நடுவே செம்மண் பாதை அமைத்து அக்கறை சேர்ப்பார் ஜெயத்துடன். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் வாட்டினாலும். வீழுவதும் இல்லை நான், வீழுவதும் இல்லை நான், சபலம் அநேகம் வந்திட்டாலும். என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. அக்கினி சூளையில் எதிராயிருந்தாலும் சத்துருக்கள் போல நான் தள்ளப்பட்டாலும். என்னுடன் கூடவே சூளையில் இறங்கி வெந்திடாமல் இயேசு விடுவிப்பார். என்னுடன் கூடவே சூளையில் இறங்கி வெந்திடாமல் இயேசு விடுவிப்பார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் வாட்டினாலும். வீழுவதும் இல்லை நான், வீழுவதும் இல்லை நான், சபலம் அநேகம் வந்திட்டாலும். என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. கர்ச்சிக்கும் சிங்கங்கள் வசிக்கும் குகையில் தானியேல் போல தள்ளப்பட்டாலும். சிங்கத்தை சிருஷ்டித்த என் அன்பு நேச கண்மணி போல் என்னை காத்திடுவார். சிங்கத்தை சிருஷ்டித்த என் அன்பு நேச கண்மணி போல் என்னை காத்திடுவார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் வாட்டினாலும். வீழுவதும் இல்லை நான், வீழுவதும் இல்லை நான்,
சபலம் அநேகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்பட்டு இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறபடியால் மகிமை ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை 30, 60, 100 பலனளிக்கத்தக்கதாய் நீர் கிருபையருளை ஜெபிக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏரோது ராஜா அரசாண்ட நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பிறந்தார். அவர் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் இங்கே வந்தோம், அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று விசாரிக்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே ஏரோதும் அவருடைய கூட இருக்கிற எல்லா ஆட்களும் பயப்படுறாங்க. பயந்து உடனே வேதபாரகர், வேதத்தை அறிந்தவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான். எல்லாரையும் கூடி வர செய்து, யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? வேதத்தில் என்ன போட்டிருக்குது? தீர்க்கதரிசிகள் என்ன உரைத்து இருக்கிறாங்க என்றதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போ யூதேய தேசத்தில் உள்ள பெத்லெகேமிலே இஸ்ரவேலை ஆளும் பிரபு அங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று மீகா தீர்க்கதரிசி உரைத்த அந்த வார்த்தையை ஏரோதுக்கு அறிவிப்பாங்க. மீகா தீர்க்கதரிசி முன்னுரைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமிலே அவர் பிறப்பார் என்று முன்னுரைத்தார். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இது தீர்க்க தரிசன வார்த்தை. மீகா தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான். யூதேயா தேசத்திலே பெத்லெகேம் என்பது அது ஒரு சிறு ஊர், ஒரு கிராமம்.
ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஊர்களில் நீ சிறியது. அப்படிப்பட்ட அந்த பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். மீகா தீர்க்க தரிசனம் உரைத்தது போலத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, அவன் இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக இருந்தாலும் அவனும் ஒரு தீர்க்க தரிசி தான். அவனும் தீர்க்க தரிசனமாக பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று அவன் கூட முன்னுரைத்தான். சங்கீதம் 132 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவ்வளோ துல்லியமாக தாவீது கூட சொல்லியிருக்கிறான். பாருங்க 6. இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டோம். எங்க கேட்டாங்க? செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். அந்த நாட்களிலே, ஏரோது ராஜா நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லகேமிலே அங்கே செய்தியை கேட்டோம். இங்கே தாவீது சொல்லுகிறார், அந்த எப்பிராத்தாவிலே நாங்கள் செய்தியை கேட்டோம். என்ன செய்தி? அதுதான் லூக்காவில் உரைக்கப்பட்டு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை வயல்வெளியிலே அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இரவில் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து இறங்கின உடனே இவங்க பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று செய்தி. அதைத்தான் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். 6 வசனம் 132:6. எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு. எந்த செய்தி? எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. என்ன செய்தி? அந்த செய்தி லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 8 பாருங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்திருந்தான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? என்ன செய்தியாம்? அடுத்த வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி, பெத்லகேமிலே அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே அந்த செய்தி எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நற்செய்தி. மேய்ப்பர்கள் அந்த செய்தியை கேட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க, போய் பணிந்து கொண்டார்கள். இப்படி வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீசர்களிடத்தில் சொல்லுவார், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களிலும் சங்கீத புஸ்தகங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் இப்படி அது நிறைவேற வேண்டும். அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடுகள், சிலுவையில் அவர் அறையப்படுறது, ஜீவனை விடுவது, உயிர்த்தல் எல்லாமே முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இதெல்லாம்
நிறைவேற வேண்டும் என்று லூக்கா 24:44 தம்முடைய சீசர்களோடு கூட சொல்லுவார். முன்னுரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் படியே ஆண்டவராகிய இயேசு பெத்லகேமிலே அங்கே பிறந்தார். போய் மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியே அவரை போய் பார்க்குறாங்க, பணிந்து கொள்ளுகிறாங்க. எல்லா இடத்திலும் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நம்ம லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பெத்லகேம் 1000 ஊர்களில் அது ஒரு சிறு ஊர், ஒரு சின்ன ஒரு ஊர். உலகத்தில் யாருக்கும் அவ்வளவா தெரியாது. ஆனால் இன்றைக்கு பெத்லகேம் என்றால் உலகத்தில் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கிறிஸ்மஸ், பெத்லகேம் என்ற வார்த்தையை கேள்விப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அது அறிந்த ஒரு வார்த்தை. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பேர் எப்பிராத்தா. அதன் பிறகு அது பெத்லகேம். வேதத்தில் மனிதனுடைய பெயராக இருந்தாலும், ஒரு இடத்தின் பெயராக இருந்தாலும், ஒரு பொருளின் பெயராக இருந்தாலும் எல்லாமே அர்த்தமுடையது தான். ஆனால் நம்முடைய பெயர் தான் அர்த்தமே இல்லாத ஒரு பெயர். இப்போ எல்லாம் குழந்தைகளை கொண்டுட்டு வருவாங்க ஜபத்துக்கு. குழந்தையுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பேரை வாயில் உச்சரிக்கவே முடியாது. அந்த மாதிரிப்பட்ட பெயர்கள் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா தாத்தா பேரில் ஒரு எழுத்து, பாட்டி பேரில் ஒரு எழுத்து, அப்பா பேரில் ஒரு எழுத்து, அம்மா பேரில் ஒரு எழுத்து அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்லேயும் ஒவ்வொரு எழுத்தை போட்டு ஒரு பெயர், அர்த்தமே இல்லாத பெயர். நம்முடைய பெயர் அர்த்தத்தோடு இருந்தால் அந்த அர்த்தம் அவங்க வாழ்வில் அது நடக்கும். ஆகவே பெயர்கள் அர்த்தம் உடையதாக இருந்தால் ரொம்ப நல்லது. வேதத்தில் எவ்வளோ பெயர்கள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஊரின் பெயர் அதுக்கு அர்த்தம் உண்டு, மனுஷனுடைய பெயர் அர்த்தம் உண்டு. இங்கே எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லகேம், எப்பிராத்தா என்றால் செழிப்பு என்ற அர்த்தம், நல்ல செழிப்பு. பெத்லகேம் என்றால் ஹீப்ரு மொழியில் அது அப்பத்தின் வீடு, அரபு மொழியில் அது மாம்சத்தின் வீடு. அப்படி என்றால் இது ஒரு காரண பெயர். அங்கே ரொம்ப செழிப்பு, நல்ல விளைச்சல். அது நம்ம பெத்லகேம் போனால் கூட அந்த கைடு அவங்கெல்லாம் நமக்கு அதை விவரித்து சொல்லுவாங்க. வயல்கள், அங்கே பார்த்தா தொழுவங்கள், இந்த மாதிரி விளைச்சல் இருக்கக்கூடிய நல்ல நிறைய கால்நடைகள் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு இடமா அந்த நாட்களிலே இருந்திருக்கிறதாக சில அந்த அடையாளங்களையெல்லாம் காட்டுவாங்க. போவாசுடைய வயல் இந்த இடத்துல தான், அவருடைய களம் இங்கே தான் இருந்தது, இதுதான் தொழுவோம், அப்படியெல்லாம் அதெல்லாம் காட்டுறாங்க. அது ஒரு செழிப்பான ஒரு இடமாய் இருந்திருக்கிறது. அதிலும் பெத்லகேம் அப்பத்தின் வீடு, மாம்சத்தின் வீடு என்பது அப்படி 100க்கு 100 ஒரு பொருத்தமான ஒரு அர்த்தம். பெத்லகேம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேமிலே பிறந்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொன்னார், ஜீவாப்பம் நானே. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்பமாகிய இயேசு அங்கே பிறப்பார். அவருடைய ஊர், அவர் பிறக்கக்கூடிய இடம், அவருடைய வீடு பெத்லகேம். ஆகவே அப்பத்தின் வீடு. இயேசு சொன்னார், நானே ஜீவாப்பம், நானே ஜீவாப்பம் என்று சொன்னார். அரபு மொழியில் மாம்சத்தின் வீடு என்று பெத்லகேமுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் அவர் சொல்லுவார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை
அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கக்கூடிய அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எவ்வளவு ஒரு பொருத்தம்! பெத்லகேம் அது அப்பம், அது மாம்சம். மாம்சத்துக்கு அது வீடு, அப்பத்துக்கு வீடு. அவர் சொன்னார், இந்த அப்பத்தை, தன் சரீரத்தை, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பம் என்ன? நான் கொடுக்கிற என்னுடைய மாம்சமே. அவருடைய மாம்சம் அதுதான் அப்பம். அப்பம் மாம்சம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று தான். அதை புசிக்கிறவர்கள் மறிக்க மாட்டாங்க, அவருக்குள் என்றென்றைக்கு நிலைத்திருப்பாங்க, ஜீவனுடையவங்களாக இருப்பாங்க. நித்திய ஜீவன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். ஆகவே பெத்லகேம் என்று சொல்லும்போது அது அப்பத்தின் வீடு, அது மாம்சத்தின் வீடு என்பது அத்தனை அது பொருத்தமான ஒரு அர்த்தம். ஆயிரங்களில் மீகா தீர்க்கதரிசி சொல்லுவார், ஆயிரங்களில் நீ சிறியதாய் இருந்தோம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு உன்னிடத்திலிருந்து தான் பிறப்பார். அது ஒரு சிறு ஒரு ஊர் தான், ஆனால் இன்றைக்கு அது உலகமே அறிந்த ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடமா இருக்குது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த வேதபாரகர்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க? ஆயிரங்களில் நீ சிறியதல்ல. வாசிங்க 6வது வசனம். தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. ஏனென்றால் பெரியவர் அங்க உதிக்கிறார், பெரியவர் அங்கதான் பிறக்க போகிறார், பெரியவர் அங்கிருந்து தான் புறப்பட போகிறார். ஆகவே நீ சிறியதல்ல, ஆயிரங்களுக்குள் நீ பெரியது, சிறியதல்ல. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்பவே ஆச்சரியம்தான். ஒரு சின்னத ஒரு அற்பமான மனிதனை எடுத்துக்கொண்டா கூட, ஒரு அற்பமான ஒரு மனிதன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு அப்படி இருக்கிற மனிதர்களை அவர் செலக்ட் பண்ணுவார். ஒரு ஊர், 1000 ஊருக்குள்ள அது ரொம்ப அற்பமான ஒரு இடம். அதை தெரிந்து கொள்ளுகிறார், அதை தெரிந்து கொண்டு அதை பெரிதாக புகழ்ச்சியாக்குகிறார். அது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அப்படிதான் மனிதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கூட தேவன் அப்படி தான் தெரிந்து கொண்டார். யூதர்களை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல். இஸ்ரவேல் ஜனத்தை தேவன், நீங்கள் எனக்கு சொந்த ஜனம், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நீங்கள் தான் எனக்கு சொந்த ஜனம், எனக்கு நீங்கள் பரிசுத்த ஜனம் என்று உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உங்களை நான் ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் திரட்சியானவங்க, ஒரு பெரிய நாடு, திரளான ஜனக்கூட்டம், அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாரை காட்டிலும், இந்த உலகத்தில் மற்ற நாடுகளை காட்டிலும் நீங்கள் ஒரு சின்ன நாடு, நீங்கள் கொஞ்சமான ஜனத்தொகை, அதனால தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அற்பமானதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், எல்லா ஜனங்களும், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களில் எல்லாம் அவங்க ரொம்ப கொஞ்சம். ஆகவே தேவன் கொஞ்சமாக இருக்கிறதுனால உன்னை நான் தெரிந்து கொண்டேன், எனக்கு நீ சொந்த ஜனமாய் இருக்க, எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்க உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும், எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். உலகத்தில் எவ்வளவு நாடுகள் இருக்குது, ஒவ்வொரு நாடுகளிலும் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான ஜனத்தொகை
இப்போ இந்தியா வந்துடும் போல். சீனா முதல்ல சீனா, ரெண்டாவது இந்தியாவாக இருந்தது. இப்போ முதல் ஸ்தானத்துக்கு இந்தியா வந்துருச்சோ என்னவோ தெரில, அந்த மாதிரி முன்னேறிக்கிட்டு இருக்குது. திரட்சியான ஜனம் என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீ உலகத்தில் இருக்கிற பூச்சக்கரம் எங்கும் இருக்கிற ஜனங்களிலே நீ கொஞ்சமாக இருந்தாய். ஆகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் 14:2 உபாகமம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பரிசுத்தமான ஜனம் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கென்று சொந்தமாய் இருக்க தெரிந்து கொண்டார். சொந்த ஜனம், தேவனுக்கு சொந்தமான ஒரு ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்பவே ஆச்சரியம். ஏன் அப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, யாருமே மனுஷன் தன்னை மேன்மை பாராட்டக்கூடாது. எனக்கு இருக்கிற திறமையினால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், எனக்கு இருக்கிற அறிவினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால், என்னுடைய கல்வியினால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று யாருமே தன்னுடைய தகுதியை எண்ணி பெருமை பாராட்டக்கூடாது. அதற்காகவே தேவன் தகுதி அற்றவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1 27 வரைக்கும் வாசிக்கும்போது அதில் சொல்லுவார். வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எவ்வளவு புத்திசாலிக அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை பார்த்தா மற்றவங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க. வாழத் தெரியாதவங்க. என்னையே ஒரு பெரிய மனிதர் என்னை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன பைத்தியமா? படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்கிற? காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிற, ஆனால் உனக்கு அறிவில்லையா? ஏன் இப்படி இருக்கிற? உன்னுடைய பெற்றோர் இந்த மாதிரி உன்னை அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குது? அவங்களையெல்லாம் பார்த்தா பைத்தியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவ பலன். உலகத்தில் ஞானிகள் இருக்க தேவன் தெரிந்து கொண்டது பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். யாருமே பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு ஞானம் இருக்குது, நான் ஞானி, அறிவாளி, புத்திசாலி, திறமசாலி, அதனால தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று பெருமை பாராட்டாத படிக்கு தான் தேவன் ஒன்றும் இல்லாதவங்களை, அற்பமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை அவருடைய கிருபையை தந்து, அவருடைய ஞானத்தை தந்து அவங்கள பெரியவங்களா உயர்த்தி புகழ்ச்சிக்குரியவங்களா கர்த்தர் மாற்றுகிறார். அப்படித்தான் பெத்லகேம் மிக அற்பமான ஒரு ஊர், ஆயிரங்களுக்குள் சிறியது. பெரியவர் அங்கே பிறந்ததுனால உலகமே இன்றைக்கு பெத்லகேம் என்றால் அவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு இடம். ஆகவே பெத்லகேம் அது அப்பத்தின் வீடு, மாம்சத்தின் வீடு. அது ஒரு செழிப்புள்ள அத்தனை ஆசீர்வாதமான ஒரு இடம். அது மாத்திரமல்ல, பெத்லகேம் என்று சொல்லும்போது இன்னும் ஒரு அர்த்தத்தை போவாஸ் சொல்லுவான். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். போவாஸ் ரூத் ஆசீர்வதிக்கிறான். ரூத் பெத்லகேமுக்குள்ள வந்திருக்கிறார் நகோமியோடு கூட. தன் மாமி நகோமியோடு ரூத் பெத்லகேமுக்குள்ள வந்திருக்கிறான். போவாஸ் அவளை குறித்து கேள்விப்படுறான், ரூத்தை குறித்து கேள்விப்படுறான், அவளை ஆசீர்வதிக்கிறான். நீ பெத்லகேமுக்குள்ளே வந்திருக்கிறபடியால், இந்த பெத்லகேமிலே நீ அடைக்கலம் கொண்டபடியால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும்
என்று சொல்லலாம். ஆனால் அந்த பெத்லகேம் என்ற இடத்தை போவாஸ் இங்கே என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை. பெத்லகேம் அது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்தாய். பெத்லகேம் என்பது அது தேவனுடைய சட்டை. ஆகவே பெத்லகேம் அது சபை, தேவனுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகள். அது அடைக்கலம் கொடுக்கக்கூடியது. பெத்லகேம் அடைக்கலம். அடைக்கலம் எங்கே இருக்குது? அடைக்கலம் எங்கே இருக்கிறது? வாசிக்கலாம். எசாயா 4 அதிகாரம் 6வது வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும், பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும், மறைவிடமாகவும் ஒரு மறைவிடமாகவும் கூடாரம் உண்டாயிருக்கும். அடைக்கலம் எங்கே? அடைக்கலம் இங்கே பார்க்கிறோம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும், மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், கர்த்தருடைய ஆலயம். அடைக்கலம் கர்த்தருடைய ஆலயத்தில், தேவ சமூகத்தில். இந்த இடத்துல வெயிலுக்கு, பகலிலே வெயிலுக்கு நிழல். வெயில் ஏதோ இன்னைக்கு அடிக்கிற உலகத்தில் சூரியனுடைய ஒரு வெப்ப சக்தி, அதுவும் ஒரு உஷ்ணந்தான், வெயில் தான். ஆனால் அதை விட நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெயில், துன்பம், பிரச்சனை, சோதனை, பலவீனங்கள், வியாதி, கஷ்டம், பிசாசின் கட்டுகள், பலவிதமான நெருக்கங்கள், ஒடுக்கங்கள் கூட இது மனித வாழ்விலே வரக்கூடிய ஒரு வெயில் தான். இந்த சாதாரண வெயிலுக்கு நாம் நிழலுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், போராட்டங்கள் என்று ஒரு வெயில் அடிக்குதே, அதற்கு நிழலுக்கு எங்கே போகிறது? அதுக்கு தான் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய சன்னிதானம், கர்த்தருடைய சமூகம், அவருடைய சரீரமாகிய சபை, அதுதான் நமக்கு உண்மையான நிழல் கொடுக்கக்கூடியது. ஆகவே பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலம். பெரும் காற்று அடிக்குது, பத்திரமாக நம்ம பாதுகாக்கிறதுக்கு உலகத்தில் சில அடைக்கலங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய பெருங்காற்று, நம்முடைய வாழ்விலே வீசுகிறதே ஒரு பெரும் காற்று, சுனாமி, இது வாழ்க்கையில் வரக்கூடியது. எத்தனை மனிதர்கள் உலகத்தில் தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பெரும் காற்றுக்கு அவங்க தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. கடனுக்குள்ளே மூழ்கி, பல பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கி, பலவிதமான நஷ்டங்களுக்குள்ளே அகப்பட்டு இன்றைக்கு இனி வாழவே முடியாது, இதிலிருந்து நம்ம மேலே வர முடியாது என்று தற்கொலை பண்ணி சாகிறவங்க உலகத்தில் எத்தனை அனுதினமும் நம்ம கேள்விப்படுறோம். இன்றைக்கு வாழ்விலே வரக்கூடிய பெருங்காற்று, உலகத்தில் ஒரு காற்று வந்தால் கூட அடைக்கலமான இடங்கள் இருக்குது. ஆனால் வாழ்விலே வரக்கூடிய பெருங்காற்று, அதுக்கு அடைக்கலம், அதுக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று இங்கே எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றுக்கு, பெரும் காற்றுக்கு அடைக்கலம், மழைக்கு மறைவிடம். பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமும் மறைவிடம். மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆசரிப்பு கூடாரம், கர்த்தருடைய சன்னிதானம், அது நிழல் கொடுக்கிறது, அடைக்கலம் கொடுக்குது, மறைவிடம் கொடுக்குது. ஆசரிப்பு கூடாரம் அது கர்த்தர் தான், ஆலயம் அது கர்த்தர் தான், அவருடைய சன்னிதானம், சமூகம் எல்லாம் கர்த்தர் தான். இன்றைக்கு பெத்லகேம், பெத்லகேம் அதை குறித்து போவாஸ் சொல்லுகிறார். நீ பெத்லகேமுக்குள்ளே வந்ததுனால உனக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வாக்கியம்தான். ஆனால் போவாஸ் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய சட்டை அங்கே
ஆகவே பெத்லகேம் என்று சொன்னால் அது சபை. கர்த்தருடைய சரீரமாகிய சபை. கர்த்தர் அங்கே தான் இருக்கிறார், அங்கே தான் பிறந்தார். கர்த்தர் இருக்கக்கூடிய இடம் அது சபை. அது மாத்திரமல்ல, பெத்லகேமுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. மற்ற இடங்களுக்கெல்லாம், இஸ்ரேல் தேசத்திலே மற்ற இடங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பை விட அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பும் உண்டு. என்ன பார்க்கிறோம்? மேய்ப்பர்கள் இரவிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து தூதன் வந்து இறங்கின இடம் பெத்லகேம். பெத்லகேமிலே பரலோகத்தின் தூதர்கள் வந்து இறங்கின இடம் பெத்லகேம். அங்கே நற்செய்தி சொல்லப்பட்ட இடம். அவங்க தங்க வாயை திறந்து தூதர்கள் சொன்னாங்க, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்று. நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் பெத்லகேம். பெத்லகேமிலே ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அது என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். தேவ தூதர்கள் இறங்கின இடம், நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த நேரத்தில் யாரும் வந்து இறங்குறாங்க? பரமசேனை உன்னதத்திலிருந்து வசிங்க. லூக்கா 2:13. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, பரமசேனையின் தூதர்கள் அந்த தூதருடனே தோன்றி அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரமசேனையின் திரள் இறங்கின ஒரு இடம் பெத்லகேம். தூதர்கள் மாத்திரமல்ல, நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடம் மாத்திரமல்ல, பரமசேனையின் திரள் இறங்கி கர்த்தரை துதித்த ஒரு இடம். கர்த்தர் பிறந்த இடம். கர்த்தரை போய் தரிசிக்கிறாங்க, மேய்ப்பர்கள் தரிசிக்கிறாங்க. தரிசித்து 16-17 வசனங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசுவை பார்க்கிறாங்க. 16-17 லூக்கா. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கர்த்தரை பிரசித்தம் பண்ணின ஒரு இடம் பெத்லகேம். கர்த்தரை பார்த்த ஒரு இடம், ஆண்டவராக இயேசு பிறந்த இடம், இவர்கள் நேருக்கு நேர் பார்த்த ஒரு இடம், அவரை பற்றின செய்தியை பிரசித்தம் பண்ணின ஒரு இடம் பெத்லகேம். இப்படி அதற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. கர்த்தரின் சபை. இப்போ ரூத் என்ற ஒரு பெண்மணி அந்த பெத்லகேமுக்குள்ளே வந்திருக்காங்க. கர்த்தருடைய சட்டையின் கீழ், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் வந்திருக்கிறாங்க. அவள் யார்? ரூத் வந்திருக்காளே, அவள் யார்? அவள் ஒரு மோவாபிய பெண். மோவாபியர் என்று சொல்லும்போது கர்த்தர் அருவருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஏன்னா அவங்க வந்து கர்த்தருடைய சபைக்குள்ளே வரக்கூடாது, பெத்லகேமுக்குள்ளே வரக்கூடாது. அவர்கள் என்றென்றைக்கும் பெத்லகேமுக்குள்ளே வரக்கூடாது, கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது என்று கர்த்தராலே சொல்லப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி இப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை என்ற ஒரு பெத்லகேமுக்குள்ளே அங்கே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் படைத்தார், எல்லாம் தேவனோட பிள்ளைங்க என்று எல்லாருமே நம்பிக்கொண்டு இருக்கிற இடத்துல ஒரு கூட்டத்தை தேவன் அருவருக்கிறார், புறக்கணிக்கிறார். ஒரு கூட்டத்தை என்னுடைய ஜனம் என்று சொன்னார். மோவாபியர், அம்மோனியர் என்று சொல்லக்கூடிய இனம் அது தேவனுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அது ஒரு முறைகேடான ஒரு வழியில் வந்த ஒரு சந்ததி. ஆகவே தான் தேவன் சொன்னார், அவங்க அந்த 2 கூட்டமும் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய
சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் சொன்னாரு அப்படின்னா, அது லோத்துடைய சந்ததி. லோத்துடைய 2 குமாரத்திகளும் பெற்ற பிள்ளைகள் தான் மோவாபியர், அம்மோனியர் என்ற ஒரு 2 பெரிய இனம், 2 பெரிய கூட்டம். லோத்தின் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பெற்ற சந்ததி. அது யாருன்னா, அது லோத்தோட சந்ததி. முறைகேடாய் பிறந்தவர்கள். தேவன் அவர்களை அருவருத்தார். அது தேவனுக்கு ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில் பார்க்கலாம். 37-38 ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு அவன் தான் தலைவன், தகப்பன். அடுத்து 2வது பெண்ணு இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னம்மி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரர். இன்றைக்கு ஜோர்டான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அதோடைய கேபிட்டல் சிட்டி அம்மான் அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மோவாபியர், அம்மோனியர். இவங்க லோத்துடைய சந்ததி. அவனுடைய பெண் பிள்ளைகள் பெற்ற அந்த சந்ததி. இப்படி பெத்லகேம் என்று சொன்னால் ஒரு செழிப்புள்ள ஒரு இடம், அப்பத்தின் வீடு, மாம்சத்தின் வீடு என்றெல்லாம் பெயர் பெற்ற ஒரு இடம். ஒரு காலத்தில், ஒரு டைமில் பஞ்சம் வந்தது. அந்த செழிப்புள்ள இடத்திலே பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சத்தில் ஜனங்கள்லாம் ரொம்பவே அவஸ்தைப்பட்டாங்க. அப்போ நகோமி என்று சொல்லக்கூடியவளுடைய குடும்பம், அவளுடைய கணவர், 2 மகன், பஞ்சத்தில் பிழைக்க முடியாமல் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோர்டான் நாடு, மோவாபியருடைய தேசம், பஞ்சத்துக்கு பிழைப்பதற்காக மோவாப் தேசத்துக்கு வராங்க. 10 வருஷம் மோவாப் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த 10 வருட காலத்தில் 2 மகனுக்கும் அந்த மோவாபிய பெண்களை தேவன் அருவருக்கக்கூடிய, வேண்டாம் என்று சொன்ன அந்த தேசத்திலே வந்தது தப்பு. அங்கிருந்து பெண்ணும் 2 மகனுக்கும் திருமணம் நடக்குது. 10 வருட காலத்தில் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்தது. நகோமி தன் கணவரை இழந்தாள், தன் 2 குமாரரையும் இழந்தாள். இப்போ அந்த குடும்பத்தில் வீட்டுக்குள்ள ஆண்கள் என்பதே இல்லை. மாமியாரும் 2 மருமகளும் 3 பேருமே விதவைகள். எத்தனை பரிதாபம்! பஞ்சத்துக்கு பிழைக்க வந்த இடத்துல உயிர் சேதங்கள், பயங்கரமான நஷ்டம். நகோமி என்றாலே இனிமை, இன்பமானவள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வாழ்விலே கசப்பு. அவள் பெத்லகேமுக்குள்ளே திரும்பி வரும்போது நகோமி வந்திருக்கா என்று எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பாங்க. என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என் வாழ்விலே மிகுந்த ஒரு கசப்பை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே என்னை மாறாள் அப்படின்னா கசப்பு, மாறாள் என்று சொல்லுங்க. என் வாழ்வு அப்படிப்பட்ட கசப்பு. கணவனை இழந்து, என் 2 குமாரரையும் இழந்து தனித்த ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறேன். பஞ்சத்துக்கு பிழைக்க போய் எல்லாவற்றையும் இழந்து நகோமி திரும்ப வருகிறாள். அப்படி அவள் மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது மூத்த மருமகள் மாமியை முத்தமிட்டு அவள் திரும்பி போயிட்டான். அவளுக்கு இன்னொரு வாழ்வை அவள் தேடிக்கிட்டு போகிறாள். ஆனால் இளைய மருமகள் ரூத், அவள் சொல்லிட்டா, மாமி அவளையும் போக சொல்கிறாள். ஆனால் அவள் சொன்னா, நான் போகலை. உங்களுடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் நம்ம இருவரும் பிரிய முடியாது. உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், மரணமே அல்லாமல்.
பிரியவே மாட்டேன் என்று மாமியை பற்றி கொண்டு மாமியோடு கூட மருமகள் பெத்லகேமுக்குள்ள வருகிறான். இது உலகத்திலேயே இவன் ஒருத்தியாக தான் இருப்பான். ஏன்னா மாமிக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்குவேன் அப்படின்னு இயேசு சொன்னார். இன்றைக்கு அந்த மாதிரி அதை சொல்லிக்கிட்டே பிரிஞ்சுக்கிறாங்க. அது வேதமே சொல்லுது, மாமிக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வேண்டாம், ஆண்டவரே சொல்லிட்டார். அதனால் சண்டை தான் போடுவாங்க. சண்டை போட்டு மாமியும் மருமகளும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற எவ்வளோ குடும்பங்களை நம்ம பார்க்கலாம். உலகத்தில் அப்படி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இவங்க ஒரு சாதனை தான் படைச்சாங்க. மாமியை பற்றி கொண்டு கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு இளம் பெண் மாமியை பற்றி கொண்டு அவளோட ஊருக்கு பெத்லகேமுக்குள்ள வருகிறார். அவளுடைய செய்கைகள் எல்லாம் குறித்து போவாஸ் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டப்பதான் ரூத்தை பார்த்து அவன் ஆசீர்வதிக்கிறான். அதான் நம்ம வாசித்தோம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் உனக்கு அருளுவார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியினால் உனக்கு மிகுந்த ஒரு பலனை தேவன் கட்டளையிடுவார். மீண்டு வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உனக்கு கர்த்தர் கட்டளை. ரூத் என்றாலே அன்பு என்று பொருள். சிநேகம், அன்பு. அவள் அன்பு கூர்ந்தா, உமது ஜனம் எனது ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று மாமியார்கிட்ட சொல்றான். தேவனுடைய ஜனத்தின் மீது அன்பு கூர்ந்து, மெய்யான தேவன் இடத்திலே அன்பு கூர்ந்து, அந்த தேவ ஜனங்கள் இருக்கக்கூடிய தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தான். அன்பு, கர்த்தர் பேரில் கொண்ட ஒரு அன்பு, கர்த்தருடைய ஜனங்கள் பேரில் கொண்ட ஒரு அன்பு, தன் மாமியாரிடத்திலே கொண்ட ஒரு அன்பு அவளை மிகுந்த பலனுக்கு ஏதுவா வழி நடத்துறதுக்கு ஏதுவானது. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுகிறான். விவாகம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ரொம்ப ஆசீர்வாதம், மிகுந்த ஒரு பலன். மிகுந்த பலன் என்றால் அது ஒரு மிகுந்த பலன். சட்டையின் கீழ் அடைக்கலம் கொள்ளுகிற அனைவருக்குமே ஆசீர்வாதம் தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ், சட்டைகளின் கீழ் அடைக்கலம் கொள்ளும் போது யாரெல்லாம் அந்த அடைக்கலத்துக்குள்ளே வராங்களோ அத்தனை பேருக்கும் அது ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 91 சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சட்டை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை, ஆண்டவராகிய தேவனுடைய சட்டை. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். சட்டைக்குள்ள போனா அடைக்கலம் தான். ஆபத்து இல்லை, துன்பங்கள் இல்லை. ஆம் அருமையானவர்களே, துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகம், போராட்டமான ஒரு ஜீவியம், உலக வாழ்வு. இது அடைக்கலம் என்பது எங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான். அவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், அடைக்கலம் கொடுக்கிறவர். அவருடைய சட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? அடைக்கலம், அடைக்கலம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, 63 சங்கீதம் 63:7, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கர்த்தருடைய சட்டை, அவருடைய சட்டைக்குள்ள வரும்போது சந்தோஷம், களி கூறுதல். கோழி தன் சட்டையின் கீழ் தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உனக்கோ
மனதில்லை என்று இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார். கோழி தன் சிறகுகளின் கீழ், தன் சட்டையின் கீழ் தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, அன்றைக்கு அவங்கள அப்படி கூப்பிட்டார். இன்று அனைவரையுமே அழைக்கிறார். சட்டைக்குள்ளே வாங்க, களி கூறலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கையிலே எத்தனை துன்பங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் எத்தனை வந்துக்கிட்டு இருக்குது. இதில் சந்தோஷம், சமாதானத்தை தேடுறோம், சந்தோஷத்தை தேடுறோம். எங்கே இருக்குது? அவருடைய சட்டையின் கீழ் களி கூறலாம். கர்த்தருடைய சட்டையின் கீழ் சந்தோஷம். கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ள கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம இருக்கணும். ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு கட்டிடம் அல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அவருடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களாய் இருக்கணும். அதுதான் நமக்கு அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம். சட்டையின் கீழ் களிகூறு வசிமா 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். சட்டை நமக்கு ஒரு நிழல் கொடுக்கிறது. உலகத்தில் வரக்கூடிய துன்பம் என்ற வெயில், சோதனை, போராட்டம், வேதனை என்ற வெயிலுக்கு நிழலான ஒரு அடைக்கலம் ஆண்டவராகிய தேவனுடைய சட்டை. அதனால தான் மனுபுத்திரர் சட்டைக்குள்ள வராங்க. அவருடைய கிருபையை பார்த்து மனிதர்கள் என்ன பண்றாங்க? நாமெல்லாம் அப்படிதான் அவருடைய சட்டைக்குள்ள வந்தோம். 36 சங்கீதம் 36:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அதிகமானது. அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய கிருபை, சட்டைக்குள்ள கிருபை, சட்டைக்குள்ள அடைக்கலம், சட்டைக்குள்ளே சந்தோஷம், களிகூறுதல். கர்த்தரை பற்றி கொள்ளும்போது, கர்த்தரையே நம்ம தேடும் போது, மேலானதையே தேடுங்க. பூமியில் உண்டானவைகளை அல்ல. நமக்கு வரக்கூடிய கலக்கங்கள், கவலைகள், பிரச்சனைகள், சோதனைகள், கடன் தொல்லைகள், நஷ்டம், கஷ்டம், இந்த பூமியில் உண்டானவைகளை தேடி 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 தான் இதையெல்லாம் சம்பாதிக்கிறோம். நம்முடைய சிந்தைகளும் எண்ணங்களும் மேலானதாக இருந்து, பூமியில் உண்டானவைகளை அல்ல மேலானதையே தேடுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி மேலானதை நம்ம நாடும் போது இந்த துன்பம்லாம் இருக்காது, இந்த கஷ்டம்லாம் இருக்காது. ஏன்னா மேலானதை தேடும்போது கீழானதையும் சேர்த்து தான் கொடுக்குறார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் இயேசு. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்றால் மேலானது. மேலானதை நீங்கள் தேடுனா போதும், மற்றது எல்லாம் கூட கொடுப்பேன். இந்த பூமிக்குரிய காரியங்கள் நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறது, நம்ம வாஞ்சித்து கொண்டு இருக்கிறது, நம்ம எதுக்காக போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியம்லாம் கர்த்தர் கொடுப்பார். மேலானதை தேடினாலே மேலான ஆசீர்வாதங்களும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே மனுபுத்திரர் என்ன செய்கிறாங்க? 36:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அதனால் மனுபுத்திரர் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறாங்க. அவருடைய சட்டையின் கீழ் அத்தனை ஆசீர்வாதம். சபை பெத்லகேம், இந்த மோவாபிய பெண் இப்ப பெத்லகேமுக்குள்ள வரா. புறக்கணிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது என்று தேவனே சொன்னார். அவள் வந்த பொழுது அடைக்கலம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, பெரிய கிருபை கிடைத்தது, நிறைவான பலன். தேவன் உனக்கு நிறைவான பலனை அருள்வாராக என்ற ஆசீர்வாதம் அவருடைய வாழ்விலே இங்கே நிறைவேறுகிறது. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுறான். வாசிங்க ரூத் 4 அதிகாரம்
14 படிங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே. மருமகள் ரூத்து பெற்ற பிள்ளை. போவாஸ் விவாகம் பண்ணின பொழுது ரூத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். ஓபேத் என்று பெயரிடுறாங்க. ஸ்திரீகள் வாழ்த்துறாங்க, நகோமியை வாழ்த்துறாங்க. ஓபேத் யார்? கீழே வாசித்துவாங்க. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஓபேத் யார் என்றால் தாவீதுக்கு தகப்பனாகிய ஈசாய், அவனுடைய தகப்பன் ஓபேத் வளர்ந்து அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அது தாவீதுடைய தகப்பன் ஈசா. அவனுக்கு தாவீது. ஆண்டவராக இயேசு பெத்லகேமிலே பிறந்த இயேசு, தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு. தாவீதுக்கும் பெத்லகேம் தான் ஊர். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு இப்போ தாவீதின் வேராக, தாவீதின் வேரும் அவனுடைய வம்சத்தில் தாவீதின் குமாரன் என்ற பெயரில் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தாவீதின் குமாரனே என்று அழைத்தாங்க. பத்திமேயு குருடன், தன்னுடைய கண்களுக்கு பார்வை இல்லை, வெளிச்சம் வேண்டும், பார்வை வேண்டும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அநேகர் அழைச்சாங்க, தாவீதின் குமாரனே. ஆண்டவராக இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு யார்? தாவீதின் வம்சத்தில் வந்தவர். தாவீது யார்? ஈசாயின் மகன். ஈசா யார்? ரூத்து பெற்ற ஓபேத்தின் மகன். இப்ப ரூத்து யாரு? ஆண்டவராகிய இயேசுவுக்கு பாட்டி ஆயிட்டான். மோவாப் என்று சொன்னாலே தேவன் அருவருத்த ஒன்று. ஆனால் அதையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமாய் எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட அருவருக்கப்பட்ட ஒன்று தான். ஆகிலும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ரூத்தை தெரிந்து கொண்டார். அவள் அந்த ஜனத்தை தன் ஜனம் என்றும், தேவனுடைய ஜனத்தை தன் ஜனம் என்றும், அவர்களுடைய தேவனை தன்னுடைய தேவன் என்றும், அந்த தேசத்தை தன்னுடைய தேசம் என்றும் அவை ஏற்றுக்கொண்டதுனால எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரூத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். மோவாபிய பெண். அப்படிதான் அருமையானவர்களே, நம்மையும் கூட தேவன் தெரிந்து கொண்டார். நாம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனை அறியாதவர்கள். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது புறஜாதிகள் என்று நம்மை சொல்லுகிறது. தேவனை அறியாதவர்கள், இயற்கையை வழிபட்டு கொண்டு இருந்தவங்க, கல்லையும் மண்ணையும் வழிபட்டு கொண்டு இருந்தவங்க, மெய்யான தேவனை அறியாதவர்கள் புறஜாதிகள். அதில் இருந்து தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். மெய்யான தெய்வத்தை நாம் அறிந்து கொண்டோம். மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொண்டோம். அப்படி ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ரூத்துக்கு எப்படி பெரிய ஒரு பலன் கிடைத்ததோ அதுபோல இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். நம்முடைய இருதயமே பெத்லகேம், நாமே பெத்லகேம். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு பிறந்திருக்கிறார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ், கிறிஸ்துவின் பிறப்பு. உள்ளத்தில் கிறிஸ்து இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம கிறிஸ்துவ பொம்மையாக வச்சுக்கிட்டு ஸ்டார் எல்லாம் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கொண்டாடுங்க, ஆனால் உள்ளத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்க வேண்டும். அந்த விடிவெள்ளி நம்முடைய உள்ளத்தில் அது பிரகாசிக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் எத்தனை நல்லவர். இதை கடைசி மட்டும் நம்ம காத்துக்கொள்ளுவோம். மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வரப்போகிறார் நம்மை சேர்த்துக்கொள்ள. அவர் வெளிப்படும் நாளிலே நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை கடைசி மட்டும் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வெளிப்படும் நாளிலே நம்ம அவரை தரிசிக்க வேண்டும். அவரோடு நித்திய வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாதவரும் மகிமை நிறைந்தவருமாய் இருக்கிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பெத்லகேம் எத்தனை ஒரு சிறு இடம், அற்பமான ஒரு இடம். தேவன் அதை தெரிந்து கொண்டு புகழ்ச்சியாக்கினீரப்பா. அப்படியே தேவனுடைய ஜனங்கள் பூச்சக்கரமெங்கும் இருக்கக்கூடிய ஜனத்தை காட்டிலும் அவர்கள் மிக சொற்பமானவர்கள். அவர்களை தெரிந்து கொண்டு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நீர் அவர்களை புகழ்ச்சியாக்கினீர். அப்படியே எங்களையும் கூட ரூத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அவளை நீர் பலன் பெற செய்தது போல எங்களையும் கர்த்தாவே ஒரு பொருட்டென்று எண்ணினீர். மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் எம்மாத்திரம். கர்த்தர் எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி இந்த மேன்மையான ரட்சிப்பிற்கு நித்திய ஜீவனுக்கு எங்களை தெரிந்து கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படும் நாளுக்கென்று எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கன மகிமையில் அமைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.